பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இன்று பிப்ரவரி 16 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினவர் இந்த நாளிலும் வரப்போகிற நாட்களிலும் அவரே உங்களை நடத்துவார். நீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. அன்றன்றுள்ள ஆகாரம், அந்தந்த நாளுக்குரிய கிருபை உங்களோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை. சரியா? இம்மட்டும் நடத்தினவர். 1981 தேவனுடைய பிள்ளைகளை, ஏப்ரல் 14 இந்த வேதத்தை தூக்குவதற்கு இயேசு என்னை ரட்சித்தார். அன்டில் டுடே இத்தனை ஆண்டுகள் கிருபையாய் நடத்துறார். உங்களையும் அப்படித்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால கர்த்தருக்குள்ளே தைரியமா இருங்க. இன்னைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? நேற்று நம்ம பார்த்தோம்ல, சகரியா 12:10, அதே வசனத்தில் இன்னொரு கோணத்துல ஆண்டவர் பேச பிரியப்படுறாரு. ஆமென். சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். நேற்று நான் கிருபையின் ஆவியை குறித்து பேசும்படி ஏவப்பட்டேன். இன்றைக்கு விண்ணப்பங்களின் ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தால நீங்க நிரப்பப்படும் போது ஆவியானவர் ஆன்மீக வாழ்க்கையிலும் பல ஆசீர்வாதங்களை தருவார். உலகத்துக்கு அடுத்த காரியத்திலும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை தருவார். ஆவியானவரை போல ஒரு ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு கிருபையா நீங்க நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க பெற்ற அபிஷேகம் தான். அதுல மறந்து போயிடக்கூடாது. அப்போ இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு தெரியுமா? விண்ணப்பங்களின் ஆவி. விண்ணப்பங்களின் ஆவி. பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கத்துல எல்லாருமே ஜெபம் பண்றோம். தாவீது அப்படிதான் சொல்றார். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே. இஸ் அவர் பிரேயர் ஆன்சரிங் காட். பொதுவா சின்ன பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்னா எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? படிப்பை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, அப்பாவை ஆசீர்வதிங்க என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த வாலிபர்களை பொதுவாக வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை 1-2 சொல்லி, என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய காலேஜ் ஸ்டடீஸ் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் சொல்லுவாங்க. திருமணமானவர்கள் தங்கள் வீட்டு காரியம், தேவை, பணம், பிரச்சனை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. வியாதி உள்ளவங்க தங்கள் வியாதிக்காய் ஜெபம் பண்ணுவாங்க. இது பொதுவான ஜெபம், பொதுவான ஜெப குறிப்பு. ஆனா அந்த விண்ணப்பங்களின் ஆவி அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களை அறியாமலே நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஜெபம் சொல்லி முடிப்பீங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி முடிப்பீங்க, அடுத்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் டக்குன்னு உங்க இருதயத்துல விழும். திடீரென்று சம்பந்தம் இல்லாத சில ஊழியர்களை ஞாபகப்படுத்தி கர்த்தர் ஜெபிக்க வைப்பார். சம்பந்தம் இல்லாத சில மாவட்டங்களுக்காக, சில மாநிலங்களுக்காக ஜெபிக்க வைப்பார். ஏவி ஜெபிக்க வைப்பார். ஜெபி என்று ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். அப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா அது பாட்டுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த விண்ணப்பங்களின் ஆவியானவர் ஒரு கண்ணீரின் ஆவியை, ஒரு மன்றாட்டின் ஆவியை, ஒரு மனதுருக்கத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களை அறியாம கண்ணீர் வடித்து ஜெபிப்பீங்க, பெருமூச்சு விட்டு ஜெபிப்பீங்க. அந்த கிருபை அபிஷேகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதைத்தான் ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் சாதாரண ஜெபம் பண்ற ஆளா இருக்கிறேன்ப்பா, ஜெபத்துல எனக்கு ஒரு ஆழம் வேணும்ப்பா. கையை வைத்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நிச்சயம் தருவார். நல்ல ஆண்டவரே, விண்ணப்பங்களின் ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கவே வேண்டும். இயேசுவின் நாமத்தினால நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்து கொடுத்து தீர்க்க தரிசனமா உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக. கர்த்தாவே, ஆண்டவரே, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க, தற்கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்களை தப்புவிக்கிற ஒரு மன்றாட்டின் ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் வழி நடத்தணும்னு நான் ஜெபம் பண்றேன்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பிரோஜனமான ஊழியக்காரன், கடமை செய்யறேன். இப்பொழுது ஒரு விண்ணப்பங்களின் ஆவி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மாறாத தேவக்கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு தெய்வீக பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஜெபம் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. நம்ம இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.